பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுடைய 12 அப்போஸ்தலர்களிலே முதன்மையானவராய் இருந்தவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு. அந்த பேதுருவுக்கு ஒரு மகன் இருந்தான் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? அதில் வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? அப்படி பேதுருவுக்கு மகன் இருந்தாரா? அவருக்கான ஆதாரம் வேத புத்தகத்திலே இருக்கிறதா என்பதை இந்த ஒரு சின்ன ஒரு காணொளி மூலமாக நாம் அறிவிக்க இருக்கிறோம். பேதுருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், பேதுருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். அப்போ என் குமாரன் என்று இங்கே எழுதிய, அப்போ பேதுருடைய மகன் அவருடைய பேர் என்னவா? மார்க்கு. அப்போ பேதுருவுக்கு ஒரு மகன் இருந்தார் என்பதை இந்த வேத வசனம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. ஆகவே சிலர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து கூட இருந்த அப்போஸ்தலர்கள் சீசர்கள் யாரும் கல்யாணம் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, ஒரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு மட்டும் ஒரு சகோதரியாகிய துணையாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொன்ற திரி எனக்கு அதிகாரம் இல்லையா? பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் அவர்கள் துணையாய் தன்னுடைய, அதாவது சகோதரி என்கிற ஒரு சகோதரினா வேத வசனத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய மனைவி அவர்களை கூட்டிக் கொண்டு போனார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் பொய்யான கிறிஸ்தவத்தை போதிக்கிறவர்கள் சொல்றது, அப்போஸ்தலர் யாரும் திருமணம் பண்ணலை அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, முதல் அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கே ஒரு மகன் இருந்ததாக வேதாகம் சொல்லுகிறது. இங்கிலீஷ் பைபிளில் பார்க்கிற பொழுது அதுக்கான விளக்கமும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது கர்த்தருடைய